2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இருக்கால ஆத்தா இருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க. நமஸ்காரங்க, என் பேர் காயத்ரி. திமுக எம்எல்ஏ பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவங்களுடைய மனைவி நான், முன்னாள் மனைவி நான். 1999 பிப்ரவரி 7 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது, காஞ்சிபுரம் கோர்ட்டில். அவர் கட்சியோட பேர் தமிழக வாழ் உரிமை கட்சி, அதாவது தமிழகத்துக்கே வாழ உரிமை வாங்கி தருவாராம். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 20 வருஷத்துக்கு மேலே நான் வாழ்ந்தேன். எனக்கு இன்னும் எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வழங்கலை. அவரை தான் எல்லாருக்கும் அவர் பேசுறாரு, நான் இலங்கைக்கு விடுதலை வாங்கி தரேன், அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கோர்ட் ஆர்டர் போட்டும் 25,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்ப வந்திருக்காரு மெயின்டெனன்ஸ் கேஸ்க்காக. டைவர்ஸ் கேஸ் 2018 தீர்ப்பாச்சு எக்ஸ்பார்ட்டில. அது சம்பந்தமாவும் இது வரைக்கும் ஆஜராகல அவங்க. என்னோட வலசரவாக்கத்துல ஒரு வீடு இருக்கு எனக்கு, அதுலயும் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவரு